மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறைவனில் அன்பு மிகுந்தவர்களே, இன்று நம் தவக்கால 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நம்மை ஒளி மக்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றன. நாம் சில நேரங்களில் வெளிச்சத்தை ஒளி என புரிந்து கொள்கிறோம். வெளிச்சம் என்பது வெளிப்படையாக நம் கண்களுக்கு தெரியும். அவை நம் பாதையில் நம் பயணிக்க வழிகாட்டுவதாக அமைகின்றது. ஆனால் ஒளி என்பது நம் வாழ்வுக்கு வழிகாட்டுவதாக அமைகின்றது. அந்த ஒளியானது இறைவனிடமிருந்து வருகின்றது. எனவே நான் கடவுள் அன்பு முடியாத ஒளியில் வாழ்கின்றார் என்ற விருதுநிலம் நாம் பார்க்கின்றோம். ஒளியில் வாழ்வது என்பது பாவமற்ற நிலையை குறிக்கின்றது. ஆகவே ஒளி மக்களாக வாழ அழைக்கப்படுகின்ற நாம் நம் பாவ வாழ்வில் இருந்து ஒளி வாழ்விற்கு நம்மை உட்புகுந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கான அருள் வேண்டி திருப்பலியை புரிவோம், ஆசிரியர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமணத்தின் நினைவாக நம்மை சொல்லிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை கொள்ளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கேட்டு கொண்டாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் நிறைவா வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளம் ஆனீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாரும் உடனிருந்து எங்களை இடையறாத காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். நானும் தூய்மையாவே நீரை எம்மை கழுவ நானும் முறை மனிதனிலும் என்மையாவே பெருக்கத்தில் ஏற்ப சுதனும் தூயாவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெறுக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. நம்பிக்கையோடு ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா,
மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து சிறுவரான தாவீதை அரசராக திருப்பொழிவு செய்கிறார். சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு வந்தபோது தாவீதின் மூத்த சகோதரர் எலியாவை பார்த்தவுடன் கடவுள் தேர்ந்தெடுத்த மனிதன் இவர்தான் என்று நினைக்கும்போது கடவுள் சாமுவேலிடம் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்னும் ஆழமான இறை திட்டத்தை இன்றைய நாளில் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. முதல் வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடன், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பது இல்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன் அளித்தார். ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
செய்தேன் வாழ்வில் வசந்தம் மலர்ந்திட கண்டேன் அமைதியின் நீர்நிலை துயிலளித்திட என்னை அழைத்தீர் நீதியின் வழியினிலே சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே சாவின் இருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன் நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன் நீர் என்னில் இருப்பதனால் ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே உன் அன்பை பாடுகிறேன் உன் அன்பை பாடுகிறேன் நிறைகள் நான் கண்டேன் குறைகள் இனி இல்லையே வசந்தம் நான் கண்டேன் வாழ்வில் பயமில்லையே ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயனே இரண்டாம் வாசக முன்னுரை. இந்த இரண்டாம் வாசகம் இருளை அகற்றி கிறிஸ்துவோடு இணைந்து ஒளி பெற்றவர்களாக வாழ அழைப்பு விடுக்கிறது. நாம் செய்யும் அனைத்து மறைவான குற்றமும் கிறிஸ்துவின் ஒளியில் வெளிப்படும் என்பதையும், இதனால் நமது வாழ்வில் விழிப்பாக இருந்து கிறிஸ்துவின் ஒளியை பெற்று வாழ அழைப்பு விடுக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்த்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனின் அருள் மொழி கேட்டிடுவோம், கேட்டு அவர் வழி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள் மொழி கேட்டிடுவோம், கேட்டு அவர் வழி வாழ்ந்திடுவோம். உலகின் ஒளி நானே, என்னை பின் தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். இறைவனின் அருள் மொழி கேட்டிடுவோம், கேட்டு அவர் வழி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 9 இறை வார்த்தைகள் 1, 6 முதல் 9, 13 தொடங்கி 17, 34 தொடங்கி 38.
யோவான் நற்செய்தி பிரிவு 9 இறை வார்த்தைகள் 1 6 முதல் 9, 13 முதல் 17, 34 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடமிருந்து, உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார். பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசி கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே ஒளியாகிய இயேசுவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு தந்த அகப்பார்வையால் நம் சகோதர சகோதரிகளை உற்று நோக்கினவென்றால் நம் வாழ்வில் நிறைவு உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இந்த தவக்காலம் ஆசிரியின் காலமாக மாறும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு உண்மை சம்பவம். 2004 ஆண்டில் ஈரான் நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். தன் காதலை ஏற்றுக்கொள்ளாத காதலி அமைனே பராமி என்ற இளம்பெண்ணை அவருடைய காதலன் மேகித் என்றவர் என்ன செய்கிறார்னா, ஆசிட்டை ஊற்றி முகத்தை சின்னாபின்னமாக மாற்றி ஒரு கண் பார்வையை இழக்க செய்கிறார். அப்போ அந்த இளைஞன் கைது செய்யப்படுகிறார், ஈரான் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார். 2011 ஆண்டு மே மாதத்தில் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. தண்டனை என்னன்னா தூக்கு தண்டனை கிடையாது. எப்படி இந்த பெண் ஆசிட்டால் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்தாளோ அதே போல இவனுடைய கண்ணில் என்ன ஊற்றணும், ஆசிட்டை ஊற்றி கண் பார்வையை இழக்க செய்யணும். கொடுமையான தண்டனை, புரியுங்களா? தூக்குப்பட்டாலும் கூட ஒரே நிமிடத்தில் உசுர் போயிடும். இது அனுதினமும் வேதனை அனுபவிக்கக்கூடிய தண்டனை. அப்போ நிறைய மனிதாபிமிக்க அமைப்புகள், ஐயோ இந்த தண்டனை கொடூரமானது, அந்த இளைஞனுக்கு இதை நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லி மனு ஆனது அனுப்பப்படுகிறது. ஆனால் ஈரான்
சிறை அதிகாரிகள் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மே மாதம் வந்தது. அப்போ ஒரு நாள் இவனுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த பெண்ணை அழைத்து இந்த பையனுடைய கண்ணில் என்ன செய்யணும்? ஆசிட்டை ஊத்து. நீங்களும் நானும் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இவ்வளோ தொலைஞ்சு போட்டோம். என்ன செஞ்சுருப்போம்? எனக்கு எவ்வளோ வேதனை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஆசிட்டை ஊதியிருப்போம். ஆனால் அந்த இளம்பெண் என்ன செய்கிறார் என்றால், இல்லை, இந்த பையனுக்கு ஆசிட் ஊற்ற வேண்டாம், அவனை விடுதலை செய்யுங்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இளம்பெண் பார்வை இல்லாமல் இருந்திருக்கலாம், பார்வை பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அகப்பார்வையோடு இருந்த காரணத்தினால் தனக்கு வேதனையை வலியை கொடுத்த அந்த இளைஞனுக்கு வாழ்வு கொடுத்தவராக, பார்வை கொடுத்தவராக இருக்கின்றார். தவக்காலம் தரக்கூடிய செய்தி இதுதான். என்னை துன்புறுத்தியவர்களை நான் என்ன செய்யணும்? மன்னிக்கணும், அவங்களுக்காக இறை வேண்டல் செய்யணும். அதுதான் ஆண்டவர் இயேசு அழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்புறம் நல்லா கவனிங்க, இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் நாம் அனைவருமே புறக்கண்களால் அடுத்தவரை பார்க்காமல் அகக்கண்களால் அடுத்தவரை பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது எப்படி பார்ப்பது? இன்னைக்கு முதல் வாசகத்தில் தாவீது அரசருடைய தேர்ந்தெடுத்தலை பற்றி நம்ம தெளிவாக வாசிக்க கேட்டோம். நல்லா கவனிங்க, ஈசாய்க்கு மொத்தம் 7 பிள்ளைங்க. சாமுவேல் ஆண்டவரால் அனுப்பப்படுகிறார். இந்த ஈசாய் குடும்பத்தில் ஒருத்தர் நீ அரசராக தேர்ந்தெடுக்க, நீ போ, யாருன்னு சொல்லி நான் காட்டுவேன். அவரும் போகிறார். ஒரு மனுஷன் நல்ல வளர்த்தியாக நல்ல உயரமாக இருக்கிறான். அவன் சாமுவேல் கேட்கிறார், ஆண்டவர் இவரா? இவர் இல்லை. அடுத்து முகம் தோற்றம் அழகோடு வருகிறார், இவரா? இவரும் இல்லை. நல்ல உடல் வாட்ட சாட்டத்தோடு வருகிறார், இவரா? இல்லை, இவரும் இல்லை. அப்ப ஆண்டவரை கடவுள் சொல்கிறார், மனிதனாகி நீயோ முகத்தை பார்க்கிறாய், நானோ இதயத்தை பார்க்கிறேன். வடிவில் ஒரு படத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெள்ளையா இருக்கிறவங்களாம் பொய் சொல்ல மாட்டான். நம்ம பல நேரங்களில் இந்த முகத்தோற்றத்தை பார்த்து தானே செய்கிறோம், ஏமாந்து போய் விடுகிறோம். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற என்னுடைய பார்வை கடவுளின் பார்வையாக மாற வேண்டும். நான் சக மனிதர்களை பார்க்கின்ற போது நான் புறப்பார்வையோடு பார்த்தேன் என்றால் நிச்சயமாக அவருடைய குறைகள் மட்டும்தான் என் கண் முன்பாக நிற்கும். அவங்க எனக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க அது மட்டும்தான் என் கண் முன்பாக நிற்கும். ஆனால் அகப்பார்வையோடு நான் பார்க்கின்ற போது என் பார்வை கடவுளின் பார்வையாக மாறுகிறது. அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு கிடைக்கக்கூடியதாக மாறுகிறது. அப்போ தவக்காலத்தில் என்னுடைய பார்வையில் மாற்றம் வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தவக்காலம் உடலில் மாற்றம் வரக்கூடாது, உணவில் மாற்றம் கிடையாது. நம்முடைய பார்வையில் உள்ளத்தில் மாற்றம் வரக்கூடியதாக இருக்கணும். இப்படி அகப்பார்வை பெற்ற மனிதன்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாக இருக்கின்றான். அவன் பிறவியிலேயே பார்வையற்றவனாக இருக்கின்றான். அப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, தனது உமிழ்நீரை மண்ணில் துப்பி அதை நல்லா குழைச்சி அவன் கண்ணில் பூசுகிறார். சிலோவாம் குளத்தில் போய் கழுவு, அவ்வளோதான். இயேசு சொன்னார், அதை செஞ்சான், பார்வை கிடைச்சது. அதோடு அவன் திரும்பி போயிருந்தோம்னா இயேசுவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது, அந்த மனிதனுக்கும் பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அவன் திரும்பி இயேசுவை நோக்கி வருகிறார். எதற்காக வந்தார்? ஒன்று, நன்றி சொல்ல வந்திருக்கணும். சரிங்களா? இயேசுவே, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், எனக்கு பார்வை கிடைச்சிட்டு உமக்கு நன்றி. ரெண்டாவது, இயேசுவே, நான் கேட்காமலே எனக்கு சுகம் கொடுத்தீர், என்னோடு சேர்ந்து பிச்சை எடுத்தவங்க இங்கே இருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க. நல்ல எண்ணம் பாருங்க, நல்ல எண்ணம், இவங்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க. அந்த ஒரு எண்ணத்தில் வந்திருக்கலாம். மூன்றாவது,
இயேசுவுக்கு சான்று பகர்வதற்காக இந்த மகன் இந்த இயேசுதான் என்னை குணப்படுத்தினார் என்பதற்காக இயேசுவுக்கு சான்று பகர வந்திருக்கணும். ஆனால் திரும்பி வந்தது தான் பிரச்சனையே ஆரம்பமானது. என்ன பிரச்சனை ஆரம்பிக்கிறது? எல்லாரும் இந்த பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, இவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தனாலவா, இவன் பார்வையற்றவன் தானவே என்று சொல்லுகின்ற போது எல்லாரும் சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. இவன் துணிஞ்சு சொல்லுகிறான், ஆமா நான் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் தான், பார்வையற்றவன் தான். இயேசு என்ற ஒரு மனிதர் வந்தார். இயேசு எப்படி பார்த்தாரு? முதல்ல இயேசு என்ற ஒரு மனிதர் வந்தார், மனிதனாக பார்த்தான். இயேசு என்ற ஒரு மனிதன் வந்தார். அவன் வந்து கண்ணில் வந்து சேத்தை வந்து என்ன செய்கிறாங்க, உமிழ்நீரால் பட்ட சேற்றை என் கண்ணில் பூசினாரு, சிலோவாம் குளத்தில் குளிக்க கழுவ சொன்னாரு, நான் கழுவினேன், நான் பார்வை பெற்றிருக்கிறேன். இந்த செய்தி எங்கே போகிறது? பரிசேயர்கள் மத்தியில் போகிறது. அங்கே பிரச்சனை இன்னும் அதிகமாகிறது. ஏன்னா பரிசேயர்களுக்கும் இயேசுவுக்கும் எப்போதும் வெறுப்பு, ஏழாம் பொருத்தமாகத்தான் இருந்தது. இயேசு என்ன செஞ்சாலும் பரிசேயர்கள் வந்து புறக்கண்ணால பார்த்து குற்றம் காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது எப்படி இவர் ஓய்வு நாளில் சுகம் கொடுக்கலாம்? இவர் கடவுளின் மகன் அல்ல, இவர் பாவி. இயேசுவுக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறது? பாவி என்ற பெயரானது கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த இளைஞன் பார்வை பெற்ற மனுஷன் சொன்னா, இல்ல அவர் பாவியாக இருக்க முடியாது. ஒரு பாவி எப்படி புதுமையை செய்ய முடியும்? நிச்சயமாக அவர் இறைவாக்கினராகத்தான் இருக்க வேண்டும். அவர் வந்து மனிதர் என் நிலையில அடுத்த நிலைக்கு எப்படி கடந்து போகிறார்? இறைவாக்கினராகத்தான் இருக்க முடியும். அவர் பாவி அல்ல, அவர் கடவுளை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இயேசுவை எப்படியாவது சிக்கல்ல மாட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பையனுடைய பெற்றோர்களை கூப்பிடுகிறார்கள். நல்ல கவனிங்க, பெற்றோர்களுடைய நிலை தான் பல நேரங்களில் நம்முடைய நிலையாக இருக்கிறது. பெற்றோர்களை கூப்பிட்டு, இவன் உங்க பையன் தானே என்று கேட்க, ஆமா எங்க பையன்தான், இவன் பிறவியிலே பார்வையற்றவனாக இருந்தான், ஆனால் இப்போது பார்வை பெற்றிருக்கிறான், ஆனால் அது எப்படி எங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக பெற்றோர்களுக்கு தெரியும். இயேசுதான் இவனுக்கு சுகம் கொடுத்தார். ஏன் அதை அவர்கள் அந்த இடத்துல சொல்ல தயங்குகிறார்கள் என்றால், ஓய்வு நாளுக்கு எதிராக யாராவது செயல்பட்டார்கள் என்றால் தொழுகை கூடத்திலிருந்து என்ன செய்றாங்க? விலக்கி வைக்கப்படுவார்கள். அப்ப அந்த பெற்றோர்களுக்கு பயம், உண்மை சொன்னா பயம், எங்க எப்படியாவது நம்ம தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைத்து விடுவார்களோ என்ற அந்த பயத்தின் அடிப்படையில் உண்மைக்கு சான்று பகர மறுத்து விடுகிறார்கள். இயேசுதான் சுகம் கொடுத்தார் என்ற செய்தியை தைரியமாக சான்று பகர மறுத்து விடுகிறார்கள். இவனுடைய பார்வை இப்படி இருமா? அறகுறையான பார்வை. பரிசேயருடைய பார்வை வெளிப்புறத்தில் பார்வை இருக்கு, ஆனா அவர்கள் குருடர்கள். இந்த பெற்றோருடைய பார்வை எப்படின்னா அறகுறையான பார்வை. மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அந்த இளைஞனை, பார்வையற்ற மனிதனை சந்திக்க வருகிறார். அப்போ நிச்சயமாக அதுக்கு முன்பாக அவன் இயேசுவை பார்த்ததே இல்லை. இயேசுவை வந்து கழுவ சொன்ன பிறகு இயேசு பெய்கிறாரு. இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ இயேசுவோ அவனோடு உரையாடுகிறார். உன்னை குணப்படுத்தியது யாரு என்று தெரியுமா? அவரை நீ பார்த்துருக்கிறியா? எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. அவர் நான் தான், மெசியா நான் தான், அந்த இயேசு நான் தான். அப்ப அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அவனுக்கு இதே பிரச்சனை வந்தது. நீ அவர்கிட்ட வந்து அவர் மீது நீ குற்றம் சுமத்தலைன்னா நீ என்ன செய்ய? தொழுகை கூட்டத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவாய். அப்ப அதற்கெல்லாம் அவன் பயப்படல. ஆண்டவரே நீரே அந்த மெசியா, உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஏன் தெரியுமா? அவன் புற பார்வையால இயேசுவை பார்க்கல, அகப்பார்வையால பார்த்தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வழக்கமாக சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு உள்ளத்துல நான் எப்படி இருக்கிறேன் என்பதை என் கண்களில் அது வெளிப்படும். எனவே தான் ஆண்டவர் இயேசு அழகாங்க சொல்லுவார்,
தெளிவாகுது. கண் தான் உடலுக்கு விளக்கு. இந்த கண் பார்வை, இந்த கண்ணுடைய அகப்பார்வை சரியாக இருந்தது என்றால் உன் உடல் முழுவதும் நல்லா இருக்கும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்மளோட உடம்புக்குள்ளாக நோய்கள் நுழைகிறது. எப்படி தெரியுமா? இந்த பார்வை வழியாக. சக மனிதனை என் உடன்பிறவா சகோதரன் சகோதரி என்ற நிலையில நான் பார்க்காத போது, நான் சொன்ன பார்த்தீங்களா, எரியும். அடிவயிறு பத்திக்கிட்டு எரியும். அது வெறுப்பாக மாறும், கோபமாக மாறும். அந்த கோபம் அவன் மேல அது வீச செய்யும். நிச்சயமாக இவ்வாறு வாழ்கின்ற போது உடல நோய் தான் வரும், வேற ஒன்றும் வராது. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை கடவுள் நமக்கு அழகாக சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில இந்த தவக்காலத்துல கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்குள்ளாக வந்தடையும்னா, இந்த தவக்காலத்திலிருந்து இன்றிலிருந்து உன் பார்வையை மாற்று. புறக்கண்களால் யாரையும் பார்க்காத. புறக்கண்களால் நீ பார்க்கின்ற போது அவர்கள் உனக்கு குற்றவாளிகளாக தெரியலாம். அவருடைய குறை மட்டும்தான் உனக்கு தெரியும். அவங்க எப்ப தப்பு செய்வாங்க என்று நாம் என்ன செய்வோம்? கூர்ந்து கவனிப்போம். ஆனால் அகக்கண்களால் நாம் பார்க்கின்ற போது என்கிட்ட குறை இருக்கிறது போல தானே அவன்கிட்டையும் குறை இருக்கும். அந்த குறையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். அது அந்த எதிரே நிற்கக்கூடிய நபருக்கும் நமக்கும் இடையில ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும். அந்த உறவின் மத்தியில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார். அதுவே ஆசீர்வாதமாக மாறும். எனவே தவக்காலத்தில் இந்த நாளிலிருந்து இனி வருகிற எல்லா நாட்களும் நம்முடைய புறக்கண்களால் பிறரை பார்க்காமல் அகக்கண்களால் பிறரை பார்க்க அருள் வேண்டி இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்ம நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். படைத்தவராம் கடவுள் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அனைவரும் கரங்களை குவிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருகின்ற இந்த வேளையிலே ஆண்டவரை நம்பிக்கையோடு உற்று நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். அவர் அகப்பார்வையால் நம்மை உற்று நோக்கக்கூடியவராக இருக்கிறார். உள்ளத்தின் தேவைகள் என்ன என்பதை அறிந்தவராக இருக்கிறார். அறிந்த கடவுள் நிச்சயமாக
நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு மன்றாட்டுகளாக எடுத்துரைப்போம். உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கும் எம் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, அருள் பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உலகின் ஒளிய இயேசுவின் வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று உமக்கு உகந்தவராகவும் பணிவாழ்வில் உமக்கு உகந்தவற்றையே நாடவும் பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கும் எம் இறைவா, இருளில் மூழ்கி இருக்கும் எம் குடும்பங்கள் இத்தவக்காலத்தில் உம்மோடு ஒப்புரவாகி பார்வை பெற்று இறை இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாகவும் ஜெபித்திருந்து உம் வல்லமையை பெற்றவர்களாகவும் இயேசுவின் சீடராய் எமக்கு அடுத்திருப்பவர்கள் உம்மை எம்மில் கண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டிய வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவேற்கும் எம் இறைவா, மாந்தர்களின் பேராசையால் நாங்கள் இழந்த இயற்கை செல்வங்களை மீண்டும் பெற்று வளமுடன் வாழவும், ஏழ்மையில் எதிர்நோக்கி தள்ளப்படும் விவசாய மக்களின் வாழ்வாதாரங்கள் மேம்படவும், நீர் ஆதாரங்கள் செழித்தோங்க வேண்டிய மழையை பெற்றிடவும் அருள்மாறி பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவேற்கும் எம் இறைவா, என்னோடு இல்லாதவர் எனக்கு எதிரியே என்கிறார் இயேசு. நாம் அவர்தம் மக்கள் எனில், அவர் வழியில் நடப்பவர் எனில் நம் வாய் திறப்போம், சமூக அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம், மக்கள் உரிமைகள் மறுக்கப்படும் போது குரல் கொடுப்போம். இன்றைய சமூக சூழலில் நீதிக்காக குரல் கொடுப்பதும் ஒரு சாட்சிய வாழ்வே. எனவே நாமும் வாய் திறந்து நீதிக்காக குரல் கொடுக்கவும் இறையரசை அறிவிக்க இணைந்து செயல்படவும் வேண்டிய வரங்களை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரை உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் தூய மறை நிகழ்வில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாமல் கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். மனித உழைக்கும் பயணமான இதுங்களை வாழ்வழியில் வாழ்த்து வருவார். மனித உழைக்கும் பயணமான இதற்கு ஆன்மீக Amen.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னத கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகுடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க ஆண்டவரை, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவிகளுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதர் ஆனதன் மறைநிகழ் வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஆண்டவரை, விண்ணகத்திலும் மண்ணகத்தில் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றனர். வானதுர அணிகள் அனைத்துடன் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கண்ணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென
உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எல்லா ஆயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எம் திருத்தலத்தின் பாதுகாவலர், கோடி அற்புதர், புதுமை வள்ளல், புனித பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து நம்பிக்கையோடு இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் கண்ணீரும் நோயுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதையும் உடலையும் பாதுகாக்கும் நலம் அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். ஆமென். இதோ இறைவன் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம் பாவங்களையெல்லாம் மன்னித்த தெய்வமாக இருக்கிறார். நமக்கு அகப்பார்வை தந்து ஒருவர் மற்றவரை சந்திக்க அழைப்பு விடுக்கிறார். இவர் தருகின்ற வாழ்வின் விருந்துக்கும் சுகம் தருகின்ற அற்புத மருந்துக்கும் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலே பெயர் பெற்றோர். நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக.
அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. சிறுந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த தூய மரியன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பலியானது புனித சூசையப்பர் அன்பியத்தை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்படும். வருகிற ஞாயிறன்று மறைமாவட்ட தவக்கால திருப்பயணமாக புளியம்பட்டிக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மதியம் 2 மணிக்கு நமது திருத்தல வளாகத்திலிருந்து வாகனம் புறப்படும். எனவே பெயர் பதிவு செய்தவர்கள் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து இந்த தவக்கால திருப்பயணத்தில் பங்கேற்கும்படி அழைக்கப்படுகின்றார்கள். இந்த வாரத்திற்கான திருப்பலிகள் பற்றிய விவரம்: நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி, மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். வருகிற புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை தவக்காலத்தின் 5வது வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு சிலுவை பாதை திருப்பலி ஆகியவை நடைபெறும். அன்றைய தினம் நடைபெறும் சிலுவை பாதை துறவரத்தை சார்ந்தவர்களால் வழிநடத்தப்படும். வருகிற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இரவு 10 மணிக்கு முழு இரவு ஜெபம் நடைபெறும். வருகிற ஞாயிறு தவக்காலத்தின் 5வது ஞாயிறு அன்று காலை 9 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு மணிமுத்தாறில் திருப்பலி நடைபெறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான நாளை வழிநடத்தியவர் அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்கள். ஆரோக்கியராஜ் அடிகளாருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையுமே அருள் தந்தை அவர்கள் வந்து பாவ சங்கீதனம் செய்ய வச்சுட்டாங்க அவருடைய மறையுரையின் மூலமாக. உண்மையாகவே அவருடைய மறையுரை நிறைய பேரை தொட்டிருக்கிறது, நிறைய பேரை தங்களுடைய வாழ்வினுடைய மாற்றத்தை நோக்கியும் அழைத்து வந்திருக்கிறது என நம்புகிறேன்.
அருள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து இறைமக்களுடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் இந்த வேலையிலே குறித்தாக்கி கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, வருகிற ஞாயிறு நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திருப்பயணம். மறை மாவட்ட திருப்பயணம் புளியம்பட்டியிலே நடைபெறுகிறது. யார் யாரெல்லாம் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் இன்றைய மாலைக்குள்ளாக நீங்கள் பேர் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு மாலைக்கு நான் மறை மாவட்டத்தில் அங்கே நான் எத்தனை பேர் வருவாங்கன்னு எண்ணிக்கை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆண்டு சாப்பாட்டுக்கு கோயில்பட்டி மறைவட்டத்தை சார்ந்தவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். அந்த கோயில்பட்டி மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் திருத்தொண்டர் அவர் ஃபாதர் சந்தியால், அவர் புளியம்பட்டியில் அசிஸ்டண்டாக இருக்கார், அவர் தான் பொறுப்பு. அவரிடம் இன்றைக்கு மாலைக்குள்ளாக எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லணும். அதில் வர விரும்புகிறவர்கள் தயவுசெய்து உங்களுடைய பேர்களை இன்றைக்கு மாலைக்குள்ளாக கொடுக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். அனைவரும் நன்றி மன்றாட்டு கிடந்திருப்போம். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. அம்மை எப்பன இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்திருளுமை வேண்டுகிறோம். அதனால் உமது அன்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் நாங்கள் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாய் நாசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் என்றும் தங்குவதாக. ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.